எல்லாருக்கும் கார்த்திகோட வணக்கங்க. இன்னைக்கு நம்ம மியூசிக் லெஜண்ட், இந்தியாவோட மியூசிக் லெஜண்ட், வேர்ல்டோட மியூசிக் லெஜண்ட் கூட சொல்லலாம். ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு 58வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்னோட சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் சாருக்கு எங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் ஒரு பெரிய மியூசிக் லெஜண்ட். மணிரத்னம் சார் இன்னொரு லெஜண்ட் அவரை இன்ட்ரோ பண்ணார் தமிழ் சினிமாக்கு 1992 ரோஜா படம் மூலியமா. கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆயிடுச்சுங்க தமிழ் சினிமாவில் அவர் ஸ்டார்ட் பண்ணி. அது இல்லாமல் ஹாலிவுட்டுக்கு அவர் நிறைய மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்ட் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ். அது இல்லாமல் அவரை பற்றின தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அது என்ன விஷயம் அப்படின்னு. நீங்கள் முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு. அவரை பற்றின ஒரு எப்படியும் யாருக்கும் தெரியாத விஷயம்தான். அந்த விஷயத்தை பற்றி நம்ம லாஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அவரை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏஆர் ரஹ்மான் சார் சொல்லவே வேணாம், நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், நிறைய மியூசிக். அவரோட மியூசிக் அடிக்ட் ஆகாதவங்களே இருக்க முடியாது. இசை ஞானி மேஸ்ட்ரோ கிட்ட இளையராஜா சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நேம்லி ஹாரி ஜெயராஜ் சார் இவங்க கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பல படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், ஸ்டார்டிங் ஃப்ரம் ரோஜா டில் இப்போ லாஸ்ட்டாக கம்போஸ் ஆன தனுஷ் படம் ஆகட்டும், ராயன் அந்த அந்த படம் கூட. அதில் அந்த உசிரே நீதானே பாட்டு எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான சாங் அமைஞ்சு போச்சு. என்ன இருந்தாலும் அவர் இந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் செப்பரேஷன், அவங்க ஒய்ஃப் கிட்டேருந்து டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பர்த்டே அவருக்கு. ஸோ அதனால அது கொஞ்சம் செட்டிலாக தான் இருக்கும். நிறைய பேர் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி செலிப்ரிட்டிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் டிவோர்ஸ் பண்ணது வருத்தம் தான்ப்பா. ஏன்னா அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார், ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இருக்கும் போது அவர் இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்த்துருக்கலாம். பர்சனல் லைஃப்பில் போக வேணாம், நல்லபடியாக அவர் அடுத்தடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நல்லா இருந்தால் போகுது. அவரை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய யூத்ஸ், நிறைய யங்ஸ்டர்ஸ் அதை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க நம்புவோம். அது மட்டும் இல்லாமல் அவர் பற்றின ஒரு சின்ன விஷயம் நான் பாஸ்ட்டில் சொன்னேன், யாருக்கும் தெரியாது. விண்டேஜ் ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா லாங் ஹேர் வச்சுக்கிட்டு இந்த ஒயிட் ஷர்ட் போட்டு அந்த பீச்சில் அப்படியே ஒரு மாதிரி வருவார் இல்லையா. அந்த லாங் ஹேரை அவர் எப்போ ஷார்ட் ஹேராக ஆக்கினாருன்னு யாருக்குமே தெரியாதுங்க. அதுதான் நான் சொன்னேன், யாருக்கும் தெரியாதுன்ற விஷயம். ஏன்னா எனக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ எந்த வருஷமாவது நீங்கள் சொல்லி இது எப்படின்னு ஹேர் கட் பண்ணாருன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லி நீங்கள் போடுங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி, எதுக்காகன்னா ஆஸ்கார் லெவல் மேடையில் 2 ஆஸ்காரை கையில் பிடிச்சிக்கிட்டு எல்லா புகழும் இருக்குன்னு தமிழை சொல்லி தமிழை பெருமைப்படுத்துகிற விதமாகட்டும், தமிழ் படங்களுக்கு அவர் மேலும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்களாகட்டும். சில இடத்துல தக் லைஃப்லாம் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா அவர் தான் அதிகமாக வருவார். ஏன்னா தமிழ் ஹிந்தி தெரியாது போட, ஐயோ இந்தியா அப்படின்னு இறங்கி போகிறதாகட்டும், இந்த சின்ன சின்ன ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அவர்கிட்ட. அவ்வளோ ஒரு ஹியூமர் இருக்குது. ஸோ நல்ல ஹியூமன் பீயிங்க்கு ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். நிறைய மியூசிக் பண்ணுங்கள், எங்களை மேலும் இன்ஸ்பயர் பண்ணுங்கள், அடிக்ட் பண்ணுங்கள்.